பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசுகின்ற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா என்ன செய்கிறோம், நிறைய இந்த இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் கர்த்தரிடத்துலேருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட நிறைய நன்மை பெற்ற மக்களே என்ன செய்கிறாங்க, சில நேரம் நமக்கு தேவைகளுக்கு பயன்படுத்திட்டு விட்டு விடுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம எப்போ தேவையாக இருக்கோமோ அப்போ நம்மளை தேடி வருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட உலகம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரமான ஒரு உறவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த உறவுமே நம்ம இவங்க என் கூட எப்போவுமே இருப்பாங்க, எனக்கு நன்மையாக இருப்பாங்க, அனுகூலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நமக்கு எப்போதும் துணையாக இருந்து எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு நமக்கு வருகிறதான எல்லா இக்கட்டு ஆபத்து நேரத்துல எல்லாம் காக்கிறதுக்கு ஒரே ஒரு உறவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆண்டவர் தான் நமக்கு எப்போதும் உறவாக இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்முடைய மன விருப்பங்களை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்திலிருந்து இந்த நாளிலே நம்ம ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படி எப்படின்னா அவர் பேர் எப்தா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து பார்த்தா அவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, கீலேயாத்தின் மனிதனுக்கு அவர் மகனாக பிறக்கிறார். அவர் ஒரு பரஸ்திரியின் மகன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ அவர் எப்தா ஒரு நேர்வழியான மகன் அல்ல. அவருக்கு அவருடைய தகப்பனாருடைய மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில். அப்போ இவர் என்னன்னா பரஸ்திரியின் மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறபடினால இவர் சுதந்திரவாளியாக அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, இவர் பராக்கிரமசாலி என்று வேதம் குறிப்பிடுகிறது. இவரை என்ன செய்கிறார், அந்த கீலேயாத் மனிதர்கள் எல்லாம் நீ சுதந்திரவாளி இல்லை, நீங்கள் இருக்கிறதுக்கு ஆப்டானவன் கிடையாதுன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாங்க, துரத்தியே விடுறாங்க. அவன் அங்கேருந்து ஓடி போயிடறான். ஆனால் இவங்ககிட்ட பிரச்சனைக்கு எதிரிகள் வரும் பொழுது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு மிகுந்த பராக்கிரமசாலியாகிய ஒரு மனிதன் எப்தா இருந்தான். அவன் இருக்கும்போது நமக்கு எதிரிகளினால் வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு ஒரு மனிதன் இருந்தான். அவனை நம்ம துரத்தி அடிச்சிட்டோம், அவனை போய் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுகிறாங்க. அப்போ எப்தா சொல்கிறாரு, நீங்கள் என் தகப்பனுடைய வீட்டில் என்னை வளர விடாமல், என்னை இருக்க விடாமல் நீங்கள் துரத்தி விட்ட மனிதர்கள் தானே, இப்போ உங்களுக்கு ஆபத்தின் உடனே என்னை கூப்பிடுறீங்களே அப்படின்னு. இல்லை அந்த ஸ்தானத்தில் உன்னை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தலைவனாக்க போகிறோம். நீ எங்கள் எதிரிகளோட நீ சண்டையிடருக்கு நீ எங்களுக்கு என்ன செய்யணும், உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த கீலேயாத் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. எப்தா அதே மாதிரி போய் அவங்களோட சண்டையிட்டு அந்த பொசிஷனை அவர் வாங்கி கொள்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்படி எப்தா அவருடைய காரியங்கள் எப்படி இருக்குது, மனிதரால் நிராகரிக்கப்படுகிறது. திரும்ப என்ன செய்யுது, எதிரிகள் அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவனை விரும்பி எந்த மனிதனை அவங்க வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டாங்களோ அதே மனிதனை திரும்ப அந்த ஜனங்கள் நீ வந்தால் தான் இந்த இடத்த சரி பண்ண முடியும் என்று சொல்லி அவங்க திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆமாம் அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்று குடும்பத்தினரால் கூட நம்ம நீங்கள் ஒருவேளை நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உங்களை அற்பமாய் பார்க்கலாம். எப்தாவை அவங்க என்ன செய்தாங்க, அந்த பிறந்த வீட்டிலேயே என்ன செய்கிறாங்க, நீ இந்த வீட்டுக்கு சுதந்திரவாளியாக ஒரு நாள் இருக்க முடியாது என்று சொல்லி அவங்களுக்குள்ளே முடிவெடுத்து அவனை அந்த வீட்டில் இருக்க விடாதபடி என்ன செய்கிறாங்க. ஏனென்றால் அவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு பராக்கிரமசாலி. அதனால் இவன் மேலே பொறாமை கொண்டு இவனை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறாங்க. ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையில் நாள் ஒன்று வரும் பொழுது திரும்ப அவனையே என்ன செய்கிறாங்க, அவங்க கூப்பிட வருகிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளை, இன்று நீங்களும் உங்கள் சொந்த குடும்பத்தினரால் நிராகரிக்கப்படுகிறீங்களா, நிராகரிக்கப்பட்டு இருக்கிறீங்களா, அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்து சில காரியங்களை செய்வார். எப்தாவை வைத்து தான் ஆண்டவர் அந்த அம்மோன் புத்திரர்களை துரத்துவதற்கு, அவங்களை வெல்லுவதற்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். அதனால் அந்த கீலேயாத் மனிதர்களால் கூடாமற் போயிற்று அவங்க எதிரிகளை வீழ்த்துவதற்கு. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்தா தான் இந்த இடத்துக்கு ஒரு ஆப்டான மனிதன், எப்தா வர வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, பேசி ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செய்கிறாங்க, எப்தாவை திரும்ப என்ன செய்கிறாங்க, நீ வந்தால் தான் இந்த இடத்து காரியங்களை சரி பண்ண முடியும் என்று சொல்லி அழைத்து வருகிறாங்க. இதே சூழ்நிலை உங்களுக்கும் இருக்கும். உங்களை நிராகரித்த சொந்தங்கள் மத்தியில், உங்களை வேண்டான்னு சொந்தக்காரங்க மத்தியில், உங்கள் உறவினர் மத்தியில், கூட பிறந்தவங்க மத்தியில், வேண்டான்னு சொல்லி துச்சமாக நினைத்தவங்க மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது ஒரு ஏனோ தானோ என்று அவர் சிருஷ்டிக்க மாட்டார். எல்லாருக்கும் ஒரு அழைப்பு வைத்திருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனம் வைத்திருப்பார். ஒவ்வொருத்தரை கொண்டும் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு நாலேஜுகளை கொடுத்து ஒவ்வொரு விதமாக அவர் அவங்களை சிருஷ்டித்து அவர்களை அபிஷேகித்து அழைத்து அவருக்கென்று பிரித்து வைத்திருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை,
குடும்பத்தினால் நிராகரிக்கப்பட்டிருக்கோமே, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னு குடும்பத்தினர் என்ன செஞ்சுட்டாங்க, நமக்கு ஒரு சரியான முகவரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வெளியே துரத்திட்டாங்கன்னு கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. நமக்கு சரியான ஒரு பின்னணியம் இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? பின்னணியமாகிய கிறிஸ்து உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். எப்தாவுக்கு நல்ல ஒரு பின்னணியம் இல்லை, ஆனால் அந்த குடும்பத்தினர்கள் நல்ல ஒரு சூழ்நிலையில் இல்லாததுனால துரத்தி விட்டாங்க. ஆனால் தேவ தரிசனம் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்கு எப்தாவை மாத்திரம்தான் தெரிந்து கொண்டிருந்தார். அது மாதிரி உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை துரத்தி விடுகிற உங்களை அற்பமாக நினைக்கிறவங்களால இந்த உலகத்தில் எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. அவங்களுக்கே நீங்க தான் ஆசீர்வாதம். அவங்க நிம்மதியா பிசாசின் தந்திரத்தின் வலைகளில் இருந்து, அவனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து, எதிராளியுடைய எல்லா திட்டங்களில் இருந்து விடுதலை பெற வேணும். அவங்க அமைதலோடு நம்பிக்கையோடு சமாதானமாக இருக்கணும்னா நீங்க அந்த இடத்துக்கு போனாதான் அந்த இடத்துடைய அந்த இடத்தினுடைய பிரச்சனைகள் ஓயும். அருமையான தேவ பிள்ளைகளே, எப்தாவை அவங்க மறுபடி வந்து நீங்கள் வரணும் என்று வருந்தி கேட்டு கூட்டிகிட்டு போனது போல உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிராகரித்த சொந்தங்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் உங்களை கொண்டு அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மனிதர்களோடு போராடாதீங்க, வழக்காடாதீங்க. எப்தா வெளியே போங்கன்னு சொன்ன உடனே அவர் வெளியேறி வந்துடுவார். அவங்களோட வழக்காடலை, சண்டையிடலை, வெளியேறி வந்து அவருடைய சாணத்தை விட்டு அவர் என்ன செய்யலை, ஜெபிக்கிறதுல, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுல அவர் ஒரு நாளும் குறைவுள்ளவராய் காணப்படவில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதற்கப்புறம் அவர் தலைவனாய் உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் திரும்பவும் பிரச்சனைகள் வருது. அப்போ ஆண்டவர்கிட்ட அவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்கிறார், எப்தாட்ட இருக்கிற ஒரு நல்ல சிறந்த குணம் என்னன்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 11:30 அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோட திரும்ப வரும்போது என் வீட்டு வாசற்படி இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். எப்தா அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ணி அவர்கள் விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ எப்தா வந்து பார்த்தீங்களா, அந்த அம்மோன் புத்திரரை எதிர்த்து ஒரு போரிட போகும் பொழுது ஒரு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஆண்டவரே, நீங்கள் அந்த அம்மோன் புத்திரரை என்னை முறியடித்து நான் வெற்றியோடு சமாதானத்தோடு திரும்பி வந்தான், நான் வரும்பொழுது எனக்கு முன்பதாக எது வருதோ அது உமக்கு உரியது என்று சொல்லி பொருத்தனை பண்ணி போகிறான். அருமையான பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே போய் அவர் என்ன செய்கிறார், யுத்தத்தில் வெற்றி அடைகிறார். வெண்ணாயி அவர் திரும்பி வரும் பொழுது அவருடைய ஒரே மகள், அவளுக்கு வேற ஆண் பிள்ளையும் கிடையாது, வேற பெண் பிள்ளையும் கிடையாது, ஒரே மகள். அந்த மகள் என்ன செய்கிறார், தம்பூர் வாசித்து கொண்டு அவள் வேகமாக வெளியே வருகிறார். அவளை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ எப்தாவுடைய குணநலங்கள் எப்படியா இருக்குது, முதல்ல துரத்தி விடும்போது வெளியில் வந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பொருத்தனை பண்ணின உடனேவும் அதை வந்து அவனால் மாற்ற முடியல. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உடனே என்ன செய்தான், நான் கர்த்தருக்கு இந்த மாதிரி நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லி அழுது மகளிடத்தில் அதை வந்து தெரிவிக்கும் பொழுது அந்த மகள் என்ன செய்கிறார், தகப்பனிடத்தில் பர்மிஷன் வாங்கி கொண்டு 2 மாதம் மலை தேசங்களுக்கு போய் தன்னுடைய தோழிமார்களோட தன்னுடைய துக்கத்தை அவள் கழித்து திரும்பி வந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திரும்பி வரும் பொழுது அவர் வந்து அவருடைய பொருத்தனையை செலுத்தினார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, எப்தாட்ட இருந்த நல்ல காரியத்தை பார்த்தீங்களா, தேவனிடத்தில் ஒன்றை சொன்னது தான், அதை மாற்றவே இல்லை. ஒரே மகள், தனக்கு அடுத்த பிள்ளையும் கிடையாது, பையனும் கிடையாது. அந்த பொருத்தனையை தேவனுக்கு அவன் செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போ அவனுடைய மனநிலைமைகளை கர்த்தர் அறிகிறார், அவருடைய இருதயத்தை அவர் அறிகிறார், அவனுடைய உள்ளத்தை கர்த்தர் அறிகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, தேவனுக்கு முன்பாக நம்ம பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம இருக்கும் பொழுது, அது எதுவானாலும் தேவனுக்கு என்று கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு மன பக்குவமுடையவர் எப்தா. அதனால் அவர் தொட்ட எல்லா காரியத்திலையும் வெற்றியை அடைகிறார். அல்லேலூயா. அப்போ பலத்த பராக்கிரமசாலியாகிய எப்தாவை போல நீங்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது அவரிடத்தில் நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணினாலும் திரும்ப யோசிக்காதீங்க. எப்தா பாருங்க, தன் மகள், தன் பிள்ளை எவ்வளோ உயிரை போல நேசித்திருப்பார். ஒரு மகள் போது எவ்வளோ செல்லம் கொடுத்திருப்பார். அவள் வாலிப பருவம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வாலிப பருவம் வரைக்கும் அந்த தகப்பனாரால் எவ்வளவு அன்பு செலுத்தப்பட்டு இருப்பாள். அவள் போகும் பொழுது வரும் பொழுது அவளுடைய ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்து ரசித்து வளர்த்த மகளாக இருந்திருப்பாள். அதை கூட அவர் யோசிக்கவே இல்லை. எனக்கு அருமையான ஒரு மகள் அல்லவா என்று அவர் யோசிக்காதபடி கர்த்தருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஸ்தானங்கள் உயர்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, பொருத்தனை பண்ணின பின்பு அதை அவர் யோசிக்கவே இல்லை. இந்த நாளில் அது வேதத்தில் ஏன் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் ஜீவித்திருக்காங்க, வைராக்கியமாக இருந்திருக்காங்க. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பொருத்தனை செய்த பின்பு நீங்கள் சில வேளை ஏதாவது பொருத்தனைகள் பண்ணியிருக்கலாம். உங்கள் காரியம் வெற்றியாய் முடிவதற்கு, பிள்ளைங்களுடைய காரியம் வெற்றியாய் முடிவதற்கு, உங்களுக்கு ஏதாவது ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்கள் ஜெயமா
ஜெயமாய் செய்து தர வேண்டும் என்று சொல்லி பொருத்தனைகள் செய்திருந்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றாமல் நீங்கள் விட்டுறாதீங்க. எப்தாவை போல நீங்களும் ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணியிருக்கலாம், இப்படி பொருத்தனை பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனுக்காக, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வெற்றியாய் வர வேண்டும், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், காணிக்கைகள் கொடுக்கிறேன், அநேகருக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன், இப்படி நிறைய பொருத்தனைகள் பண்ணியிருக்கலாம். அந்த பொருத்தனைகளை எல்லாம் நீங்கள் செலுத்தின பின்பு, நீங்கள் பொருத்தனை செய்த பின்பு அதை செய்யாமல் இருக்காதீங்க. பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொருத்தனை செய்த பின்பு என்ன செய்யக்கூடாதான்? யோசிக்க கூடாது. பொருத்தனை செய்து என்ன செய்யணும்? அதை யோசிக்காம தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? அதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, பொருத்தனையை நீங்கள் செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த உலகம் ஆண்டவரை நிராகரிக்கிற உலகம் அப்பா, உலகம் ஆண்டவரே அல்லேலூயா, பின்னணியத்தை பார்க்கிற உலகம் ஆண்டவரே அல்லேலூயா, மே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரோ ஆண்டவரை இருதயத்தை பார்க்கிறீர் ஐயா. ஆண்டவரே, பராக்கிரமசாலியாகிய எப்தாவை உடன் பிறந்தவர்கள் சொந்தங்கள் இந்த ஊரார் ஆண்டவரை ஒதுக்கி வைக்கும் பொழுது தேவன் சேர்த்து கொண்டு அவரின் மித்தம் நீங்கள் செய்ய நினைத்த காரியம் தடைப்படல, அதை செய்து முடிக்க வல்லவராய் இருந்தது போல தகப்பனே, இந்த நாளில் என் குடும்பத்தினார் நிராகரிக்கப்பட்டு, சொந்தங்களால் நிராகரிக்கப்பட்டு, மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களை உங்கள் கையில் கொடுக்குறோம். அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்தில் என்னென்ன பொருத்தனை செய்திருக்காங்களோ பொருத்தனை நிறைவேற்ற ஒவ்வொருத்தருக்கும் கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க, தாங்கி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. பை பை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.